ஒரு வீட்டுல ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் பேசி கொண்டிருந்தார்கள். இந்த தாத்தா இந்த பேரனை பார்த்து இந்த சின்ன பையன் கிட்ட பைபிள் படிச்சியா, வேதம் வாசிச்சியான்னு தினமும் கேட்கறது உண்டு. இப்ப இந்த சின்ன பையன் இந்த தாத்தாவை பார்த்து கேட்கிறான், தாத்தா தாத்தா சும்மா எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சியான்னு கேக்குறீங்களே, நீங்களும் டெய்லி பைபிள் படிக்கிறீங்க, என்ன நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எல்லா வசனத்தையும் அப்படியே உங்க மனசுலயே வச்சிருப்பீங்களா, உங்க சிந்தனையில வச்சிருப்பீங்களா? எப்படியும் நீங்க வைக்க போறது இல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா பைபிள் டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டானா. இப்ப இந்த தாத்தா பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பாட்டில் எடுத்து கொடுத்து, தம்பி இந்த பாட்டிலை பிடி, அது ரொம்ப அழுக்கா தூசியா அசுத்தமா இருந்தது, இந்த பாட்டிலை கையில பிடி தம்பி, நீ போய் இதுல தண்ணி புடிச்சிட்டு வான்னு சொல்லி சொன்னாராம். இந்த சின்ன பையனும் குடுகுடுன்னு ஓடி போய் என்ன சொல்ல போறாரோ தாத்தான்ற ஆர்வத்துல டேப்பை திறந்து தண்ணி புடிச்சுட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சின்ன பையன் தாத்தா கிட்ட வந்து, தாத்தா தாத்தா இதுல தண்ணியே பிடிக்க முடியல, இந்த பாட்டில் ஓட்டையா இருக்கு அப்படின்னு சொன்னானோ. உடனே இந்த தாத்தா சொன்னாரா, ஆமா தம்பி, இந்த பாட்டில் ஓட்டையா தான் இருக்கு, இதுல தண்ணி வேணா நிரப்பப்படாமல் இருக்கலாம், நீ ஒண்ணு கவனிச்சியா, நீ தண்ணியில அப்படியே காமிச்சிட்டு இருந்ததுனால அசுத்தமா இருந்த இந்த பாட்டில் இப்ப எவ்வளவு கிளீனா இருக்குன்னு பாத்தியான்னு கேட்டாராம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைய நாம் படிப்பது நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய சிந்தனையிலும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அல்ல, தினமும் தினமும் அவருடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும். அவர் விரும்புகிற பரிசுத்தமான வாழ்க்கைய நமக்கு வாழ இந்த வார்த்தை உதவி செய்யும். Download ShareChat.